जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। சேவை பண்ணக்கூடியவங்களும் சரி, இங்கே பக்கத்தில் உட்கார்ந்து கேட்கக்கூடியவங்களும் சரி, ஹலோ ஹலோ எல்லாரும் மனதை ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒன்றொன்றுமே பரம சத்தியமான வார்த்தைகளாக இருக்கும். ஏன்னா அவங்கள பல வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர்கள் மூலமாக தான் இன்றைக்கி அப்படின்னு இந்த அளவுக்கு நின்று பேசுகிறேன் அப்படின்னா அது அவருடைய பூர்ணமான ஆசீர்வாதம். அதனால் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வழங்கின சுவாமி அவருடைய உபன்யாசம் கேட்கறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அது சாதாரணமாக கிடைச்சிடாது. அந்த பாக்கியத்தினுடைய நலன் கருதி எல்லா அடியார்களும் சுவாமியுடைய அந்த உபன்யாசத்தை கேட்டு குருநாதருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராம 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 ராம. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்க வேண்டாம், செல்ஃபோன்லேயும் பேச வேண்டாம். செல்ஃபோன்லாம் சைலண்ட் மோடில் போடுங்க. இருக்கிறவங்க அமைதியாக கேட்டால் கதை சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசினா நான் கிளம்பி கோவிந்தபுரம் போயிடுவேன், அவ்வளோதான். ராம 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 ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த बोला पुंडलीक वरद हरि विठ्ठल. सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. எல்லா சாமிக்கும் ஜெய் சொல்லலாம். இவ்வளோ நேரம் யாருமே சொல்லலை, இப்போ தான் சொல்கிறீங்க. श्री राधा कृष्ण माई की जय. समस्त साधु मंडल की जय. भारत माता की जय. पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय. நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். மெல்ல விழித்தெழுந்தால் மனமே வெற்றி அடைந்திடுவாய். மெல்ல விழித்தெழுந்தால் மனமே வெற்றி அடைந்திடுவாய். நாடக வாழ்க்கையிலே மனமே நாளும் சலிப்படைந்தாய். நாடக வாழ்க்கையிலே மனமே நாளும் சலிப்படைந்தாய். வேடம் கலைந்திடுவாய் மனமே மெய்யொளி கண்டிடுவாய். வாழ்ந்தவர் தாழ்வதையும் காலநிலை மாறிச் சுழல்வதையும் சூழ்ந்தவர் போவதையும் கண்டு கண்டு துன்பம் அடைந்து விட்டாய். ஆயினும் அஞ்சாதே நாராயணன் ஆதி பரம்பொருளாம். அவன் தாயினும் அன்புடையான் அருளால்
தாங்கி நலம் தருவான். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். நஞ்சம் மகன்றிடவே நாராயணன் நாமம் ஜபித்திடுவாய். ஆற்றிய புண்ணியங்கள் அவன் தாளில் அர்ப்பணம் செய்திடுவாய். ஏற்ற நலம் பெறவே மனமே இன்பம் அடைந்திடுவாய். அன்பர் திருக்கூட்டம் எந்நேரமும் அச்சுதன் நாமரசம். அன்பர் திருக்கூட்டம் எந்நேரமும் அச்சுதன் நாமரசம். இந்த இன்ப நினைவிருந்தால் மனமே என்றும் குறைவில்லையே. இந்த இன்ப நினைவிருந்தால் மனமே என்றும் குறைவில்லையே. நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். மெல்ல விழித்தெழுந்தால் மனமே வெற்றி அடைந்திடுவாய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா 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 ஞானானந்த ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த. ஞானானந்த ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த. ஞானானந்த ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த. ஞானானந்த ஞானானந்த சத்குருநாத ஞானானந்த. சத்குருநாத ஞானானந்த. சத்குருநாத ஞானானந்த. சத்குருநாத ஞானானந்த. जय बोल सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की जय. ओम साई श्री साई जय जय साई. ओम साई श्री साई जय जय साई. ओम साई श्री साई जय जय साई.
ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. 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 सद्गुरु साईनाथ महाराज की जय. सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. सद्गुरुनाथ महाराज की जय. நாம் பார்க்கக்கூடிய இந்த அழகான உலகத்தில் எல்லாமே சிவசக்தியுடைய வெளிப்பாடுன்னு தான் மகான்கள் சொல்கிறாங்க. கீழே பூமி இருக்குது, மேலே ஆகாசம் இருக்குது. இந்த பூமி தான் பூமி தாய் இயற்கை எண்ணெயை நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறா. இந்த பூமியை தாங்கக்கூடிய வெட்ட வெளிங்கிறது தான் நான் சொல்கிறேன். கடவுளை தவிர எதுவுமே இல்லைங்கிற இது ஞானியோட பார்வை. அது உணர முடியாததுனால கண்ணுக்கு தெரியல இல்லைன்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியறது எல்லாமும் கடவுள் தான். கண்ணு தெரியறதுக்கு காரணமும் கடவுள் தான். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் முன்னே காணுவது எவர் பார் அருணாச்சலான் ரமண மகர்ஷி சொல்கிறார். கண்ணு தெரியாது எவ்வளோ பேர் பார்க்குறோம். நம்ம கண்ணு தெரியறதே, தெரியும்படியாக பண்ணுறது யார்? காது கேட்குறதே, கேட்கும்படியாக செய்கிறது யார்? இந்த வாய் பேசுகிறதே, இது பேசும்படியாக செய்கிறது யார்? எத்தனை பேர் வாய் பேச முடியாத ஆட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கு வாய் நல்லா இருக்கே, அந்த வாயில் நல்ல விஷயத்தை சொல்லி பகவன் நாமா சொல்லாமல் வம்பு பேசுகிறோமே, நியாயம் இல்லையே. உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்புகளை இயங்கிறதுக்கும் உடம்பே இயங்கிறதுக்கும் இறைவனோட திருவருள் காரணம். அதுக்கு ஏதாவது சான்று உண்டான்னா என்றைக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த சாரம் சத்து நகர்ந்துடுத்தோ அதுக்கப்புறம் அந்த உடம்பை கொண்டு போய் வச்சு எரிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் எவனாவது மரணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு நாஸ்திகவாதியை சொல்லுங்க பார்ப்போம். சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க அப்படி சொல்லுங்க. சாவு கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது. சாவு இருக்குன்னு சொல்கிறவன் முட்டாள். சாவை கற்பித்தவன் காட்டு மிராண்டி. சொல்ல முடியுமா? சொல்கிறவனும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் இல்லையா? தவிர்க்கவே முடியாது. யாரும் விருப்பப்பட்டு போவாங்களா? எல்லாருக்கும் ஆசை தான், எத்தனை வருஷம் வேணாலும். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கே நம்ம உடம்பு பாரமாயிடும், இருக்க பிடிக்காது.
இருக்க நமக்கு பிடிக்காது, நம்ம இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. உடம்பு ஆரோக்கியமாக தெம்பாக இருந்தால் தானே இருக்க முடியும். சின்ன வயசில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ இருக்க மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இருக்க போகிறதே இல்லை, 20-30 வருஷம் கழிச்சு இருக்க போகிறதே இல்லை இல்லையா? இது மாறுதல் தானே இயற்கை. இப்போ இருக்கிற வரையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், துக்கப்படாமல் கவலைப்படாமல் இருக்கணும். நாமளும் சந்தோஷமாக இருந்து பிரத்தியாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வாழாக இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு மகான்கள் சொல்கிறா? நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய். அகஸ்தியர் பாட்டு. ஒரு நல்ல வழி சொல்லித்தரேன், இதை கவனித்து கேட்டால் உனக்கு வெற்றி கிடைக்குங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் சொல்கிறார். நல்ல வசதியாக இருந்தவன் ஒன்றும் இல்லாமல் போய்டுறான், ஒன்றும் இல்லாதவன் பெரிய ஆளாக போய்டுறான், நல்ல ஆரோக்கியமாக இருந்தவன் வலுவிழந்து போய்டுறான். எதுவுமே நிலையாக இருக்கிறதுல நம்ம பார்க்குறோம். எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குது. வாழ்ந்தவர் தாழ்வதையும் காலநிலை மாறி சுழல்வதையும் சூழ்ந்தவர் போவதையும் கண்டு கண்டு துன்பம் அடைந்து விட்டாய்ங்கிற. எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா கடைசியில் 4 பேர் தான் வருவான். அவனும் கடைசி வரல வரவே மாட்டான். யார் எத்தனை நாளைக்கு சாஸ்வதம்? நிலை இல்லை இல்லையா? அப்போ இந்த பணமோ படிப்போ பதவியோ இருக்குன்னு நினைக்கிறோமே, அது இருக்கிறவர்கள் அந்த எண்ணம் இருக்கிற மட்டுக்கும் உபத்திரவம் தான். எது இருக்கணும்னா பொருட்செல்வம் இருந்தால் தப்பு இல்லை, அருட்செல்வத்தோடு சேர்ந்து இருக்கணும், ஆன்மீகத்தோடு சேர்ந்து இருக்கணும். வெறும் பொருட்செல்வம்னு சொன்னால் அது பொருள் இல்லை, இருள். இப்போ தெய்வீக சிந்தனை வேணும். இது மாதிரி சத்சங்கம் நடக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து கூட அதை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நீங்கள்லாம் பேசாதீங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஏன் பேசினா நல்ல விஷயங்கள் கேட்க வாய்ப்பு போயிடும், இது கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இலையை போட்டு பரிமாறிட்டு தயவு செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா? சொல்கிறதுக்கு முன்னாடியே போட உள்ளே போயிடும்ல. ஏன்னா அது பசி இருக்கு, இந்த பசி இல்லை. ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் பசித்திருன்னு சொன்னார், அந்த பசி இல்லை. ஆன்மீக பசி ஞான தேடல் தேவை. எதுக்குன்னா மனுஷன் உடல் உள்ளம் இரண்டும் சேர்ந்து தான் மனுஷன் இல்லையா? ஆள் நல்லா பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கான், என்ன இந்த ஆள் தனக்குத்தானே பேசுகிறானேன்னு கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாங்க இல்லையா? உடல் நலமும் வேணும், மனநலமும் வேணும். மனசு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, எழுந்து நிற்கக்கூட முடியாது, தெம்பு இல்லை, பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் வேணும். உடல் நலத்துக்கு நல்ல உணவு, நல்ல இயற்கையான சூழ்நிலை தேவை. மனநலத்துக்கு என்ன வேணும்? இதெல்லாம் தான் வேணும். வெறும் உடல் நலத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? மனசு எப்பவுமே அவ்வளவும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது, அவரோட சங்கல்பப்படி தான் நடக்கிறதுங்கிற தெளிவு ஏற்படும். எதுவுமே நம்ம திட்டம் இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை பண்ண வைக்கிறவர் இறைவன் தான்ங்கிற தெளிவு ஏற்படணும். அந்த இறைவனே பார்க்க முடியாத வடிவத்தில் உலகம் பூரா இருக்கார். பார்க்குற வடிவத்தில் கோவில்களில் சிவபெருமானாகவோ அம்பாளாகவோ முருகனாகவோ விநாயகனாகவோ ஐயப்பனாகவோ இருக்கார். அந்த தெய்வமே மகான்கள் ஞானிகள் வடிவத்தில் குருவாக வரார். அந்த தெய்வமே ஒரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு ஜட வஸ்துவிலையும் உயர்தனை அகிர்தனை எல்லாத்துலேயும் இருக்கார். அந்த இறைவனே நமக்குள்ளேயும் இருக்கார். இந்த தெளிவு ஏற்பட்டால் ஒழிய மனசில் நிம்மதி வரவே வர. எப்போ பார்த்தாலும் மனசு கொந்தளிச்சு கொண்டே இருக்கும். ஏதோ வேண்டாத விஷயங்களை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைம்பாங்க. ரொம்ப வேகமாக இங்கேருந்து அங்கே போகும், அப்புறம் வேகமாக எந்த ஆஃபீஸில் போய் எந்த ஃபைலை பார்க்க போகிறது, ஒன்றும் இல்லை, இங்கேயும் எங்கேயும் ஓடும். என்ன பண்ணுறோன்னு தெரியாது, அலைஞ்சுட்டே இருக்கும். இந்த மனசும் அப்படி தான். ஓடி ஓடி ஏன் அலைகின்றாய் மனமே, ஓடி ஓடி ஏன் அலைகின்றாய், ஒரு நிலை நில்லாது உறுதியும் கொள்ளாது, இருவினை வெல்லாது சத்குருவினை கொள்ளாது, ஓடி ஓடி ஏன் அலைகின்றாய். முழிச்சுன்னு இருக்கிற மட்டுக்கு நிம்மதி இல்லை. எப்போ நிம்மதி வருது? தூங்கினா நிம்மதி வருது. சில பேருக்கு தூங்கிறதுக்கே ஏதாவது தேவைப்படுறது, தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் இயற்கையாக வரல.
ஏன் தூக்கத்தும் போது நிம்மதியாக இருக்குங்கிறது யோஜனை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க மகான்கள்லாம். தூங்கினதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கத்தில் உன் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. எவ்வளோ பணம் கையில் இருக்குது தெரியுமா? தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அரசியல் நிலவரம் கலவரம் தெரியுமா? தெரியாது. என்னதான் தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்தம். அருணகிரிநாதர் சொல்றார், எல்லாம் வரை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சொரபூபதியே. முழிச்சு கொண்டிருக்கும் பொழுதே அது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு இறை சிந்தனையில் ஆழ்ந்து நம்மையும் நாம் மறக்கிற நிலை வரும்போது அதுக்கு தியானம்னு பேர், இதுக்கு தூக்கம்னு பேர். தூக்கம் நமக்கு டெய்லி ப்ராக்டிஸ், பிறந்த அன்னிலேருந்து அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். தியானம் தெரியாது, அப்படி பழக்கம் இல்லை. தியானம் பண்ணுன்னு காட்டுறதுக்கு தான் சிவபெருமானே கண்ணை மூடி கொண்டு உட்காந்துருக்கார். அவர் தியானம் பண்ணி அவருக்கு என்ன ஆகிறது? ஒன்றும் இல்லை. அவரே பரம்பொருள். தியானம் செய், அதுதான் உனக்கு மனசு அமைதியை கொடுக்குங்கிறார். இப்போ அலைகிற மனசு எங்கே அடங்கும்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற இடங்களில் மனசு அடங்கும். அதனால் மகான்களை தேடி போகணுங்கிறார். அன்பர் திருக்கூட்டம் எந்நேரமும் அச்சுதன் நாமரசம். இப்போ பார்த்தாலும் பகவானுடைய திருநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏதோ பஜனை நடக்கிறது, அவர் சொல்கிறாரு நீங்கள் திருப்பி சொல்கிறீங்கன்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே யோகி ராம் சூரத்குமார் சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ராமநாமா சொல்லணும்னு கேட்டார். அப்படிலாம் கணக்கு இல்லைப்பா, மூச்சு விடும்போது ஒரு தினம், மூச்சு இழுக்கும்போது ஒரு தினம் சொல்லு போகிறோம் அப்படின்னுட்டார். 4 பூரா சொல்லணும்னு அர்த்தம். எப்பவும் சொல்லிக்கொண்டே இரு. ஹிருதய துடிப்பு எப்படி நிற்காதோ அப்படி நாமம் சொல்வது நிற்கக்கூடாதுங்கிறான். உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது மிஷின் வேணுமான்னு தானாக ஓடுதில்ல, அப்படி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தரை பார்க்கும்போது பேசும்போது கடவுளுடைய திருநாமத்தால் தான் பேசணுமே தவிர குட் மார்னிங், குட் ஈவினிங், பாய், சீரியோ, டாட்டா அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எப்பவும் ஃபோன் எடுத்தால் ஹலோ சொல்லவே கூடாது. ஃபோன் எடுத்தால் ராமராமா, சிவசிவா, கிருஷ்ண கிருஷ்ணா, சாயிராம், ஏதோ உங்களுக்கு பிடிச்ச நாமாவை சொல்லுங்கள். இந்த நாமா நமக்கு நாக்குக்கு பழக 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 தானே மனசுக்கு அமைதி வரும். எவ்வளவு பணங்காசு இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லைன்னுட்டா அவன் வாழ்க்கை குப்பைக்கு சமானம். அந்த நிம்மதி சத்சங்கத்தில் தான் கிடைக்கும். இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு மகான்கள் கற்றுக் கொடுக்குறான். அப்படி சாதுக்களை மகான்களை தேடி போவது, ஞானிகளை நாடி போவது, இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? நாம் இருக்கிறபடி ஒழுங்காக இருந்துட்டா ஞானிகளும் சத்சங்கமும் நம்மளை தேடி வரும் இல்லையா? எங்கே இருக்குன்னு தெரியாதே அப்படின்னா எப்படி நடந்து கொள்ளணும்னு நம்ம பெரியவர்கள் காட்டின வழி காஞ்சி பெரியவர் சொல்கிறார். கஷ்டப்படாத, உங்கள் அப்பா தாத்தா உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருந்துடுப்பா போகிறோம். இதுக்குன்னு சாஸ்திர புஸ்தகத்தெல்லாம் தேடாத. முன்னாடி ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி கூட பார்த்தா பொய் சொல்கிறதுக்கு பயந்த மக்கள் உண்டு, பாவம் பண்ணுறதுக்கு பயந்த மக்கள் உண்டு, தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் உண்டு, மனசாட்சிங்கிற ஒன்று எண்ணம் இருந்தது. அது மாதிரி வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை தர்மத்துக்கு பயந்து பிறருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கு தான் மனுஷ வாழ்க்கைங்கிற எண்ணத்தோட காலையில் எழுந்துன்றதுலேருந்து இரவு வரல இறை சிந்தனையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே, இதுதான் ஆன்மீக வாழ்க்கை. தனியாக வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறவர்களை தேடி வந்து தெய்வம் கதவை தட்டி அருள் பண்ணும். குரு வடிவத்தில் தெய்வமே பிரத்யட்சமாக வரும். கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வம் எது, நம்மளோட பேசக்கூடிய தெய்வம் எதுனா குருநாதர் தான். எல்லா வழிகள்லேயுமே சைவத்திலேயோ வைஷ்ணவத்திலேயோ சாக்தத்திலேயோ தெய்வ வழிபாடு எல்லா முறைகள்லையும் குரு வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுறது. கடவுள் அருள் பெருஞ்சோதி வடிவமாக வந்தார்னா பார்க்க முடியாது. கடவுள் இருந்தால் எதிர்க்க வர சொல்லுங்கிற நாஸ்திகவாதி வந்தால் நீ தாங்க மாட்டேப்பா. இந்த லைட்டை உன்னால் பார்க்க முடியாது, அந்த லைட்டை உன்னால் பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம பார்க்கறதுக்காக ஒரு எளிமையான மனித வடிவத்தில் சாதாரணமாக 2 கை காலோட நம்மளை மாதிரி வடிவத்தோட, ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட குணங்களும் இல்லாமல் தூய்மையான ஒரு மனசோட கருணையான உள்ளத்தோட இறைவனே தான் குருவாக வருகிறார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஷிர்டியில் பாபா இருந்தபோது அவரை பார்க்கலையே நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கிறது அவர் தான். இங்கே பண்ணக்கூடிய அனுகிரகம் அதே அனுகிரகம் தான், ஒன்றும் மாறுபாடே இல்லை.
உலகம் எப்போ படைக்கப்பட்டதோ, சூரிய பகவான் எப்போ முதல்ல உண்டானாரோ நமக்கு தெரியாது. எத்தனை 1000 வருஷமாக இருக்கார் நமக்கு தெரியாது. அதே சூரியன் தான் இன்றைக்கி இருக்கார், அது தெரியும் இல்லையா? அந்த அருளை அனுபவிக்கிறதுக்கான வழியை நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அடியவர்கள். சாப்பாடை வச்சுட்டா குழந்தைக்கு சாப்பிட தெரியாது. அதனால் அம்மா என்ன பண்ணுவான், ஊட்டி விடுவான். கொஞ்சம் பெருசான உடனே பிசைஞ்சு கொடுத்துரு, நீ ஸ்பூனை கொடுத்து நீ சாப்பிடும்பா. இன்னும் பெருசான உடனே எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பா. அப்புறம் நம்மளே சாப்பிட்ருவோம் இல்லையா? இன்னும் குழந்தையாக இருக்கும்போது அம்மா பால் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாள். அது மாதிரி அடியவர்கள் தாய் போல நமக்கு இருந்து தெய்வீக விஷயங்களை ஊட்டி 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 பக்தியையும் ஞானத்தையும் கொடுத்து வாழ்க்கையுடைய சாரம் என்னன்னா அன்பின் வழியது உயிர்நிலை அகிதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்புங்கிறார் திருவள்ளுவர். அன்பா இருக்க தெரிஞ்சால் அவன் மனிதன், இல்லைன்னா அவன் ஒரு பிரேதம், பிணம். என்புதோல் போர்த்த உடம்பு, அவ்வளோதான். உள்ள எலும்பு இருக்கு, மேலே தோல் போத்திருக்கு, அவனை கொண்ட சுடுகாட்டை தான் வைக்கணுங்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு காட்டுவதுங்கிறது தான் மனுஷ வாழ்க்கையுடைய ஒரே பண்பு இல்லையா? அதுவும் எப்படி, நாய்க்கு பிஸ்கட் போட்டால் நாய் வாழை ஆட்டம், கல் எடுத்தால் குறைக்கும். இது அதோட குணம். மனுஷன் எப்படி இருக்கணும், தன்கிட்ட அன்பு காட்டினாலும் காட்டாட்டாலும் அன்பு காட்டணும். இது உயர்நிலை. ஞானிகள் அப்படி தான் இருந்திருக்கா. வணங்கின வாழ்க்கையும் ஒரே அன்பு, திட்டுற வாழ்க்கையும் அதே அன்பு, அடித்தாலும் அதே அன்பு, அணைச்சாலும் அதே அன்பு. அன்பு காட்டுவதுங்கிறது என்னுடைய சுபாவம், என்னுடைய வழக்கம், இயற்கை. நீ எப்படி வேணால் இருந்துட்டு போனா அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மகான்கள் ஞானிகளால் தான் ஆன்மீகங்கிற ஒரு உலகம் இருக்குது. மக்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் அதனால தான் ஏற்படுறது. அப்படி ஒருத்தர் வாழ்ந்து தபஸு பண்ணி தன்னுடைய தவத்தெல்லாம் சேர்த்து அருட்செல்வத்தை சேர்த்து வச்சுட்டா, பேங்கில் போய் பணம் ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம எங்கெல்லாம் மகான்கள் இருக்காலும் அங்கே போய் நின்னால் அருள் செல்வம் கிடைக்கும். அது சரிங்க, அருள் செல்வத்தை வச்சு என்ன பண்ணுறது? மளிகை கடையில் போனால் சாமான் வாங்க முடியாது. அருளை வச்சுட்டு என்ன பண்ணுறது? மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். கடைசியில் போனதுக்கப்புறம் போகிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ இருக்கோம்ல, செலவுக்கு பணம் வேணுமேன்னு கேட்டால் எங்கள் குருநாதர் ஞானானந்த சுவாமி சொல்லுவார், 1000 ரூபா தரேங்கிறானே, 10 ரூபா தரமாட்டேனா? இறைவனோட அருளே கிடைக்குமே, கடவுளையே பார்க்க முடியுமே, உனக்கு பணம் தானே கிடைக்காது, உனக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிறது தானே கிடைக்காது, சாதாரணமாக கிடைக்கும், கவலைப்படாது. இங்கேயும் வேணுங்கிறது கிடைக்கும், அங்கேயும் வேணுங்கிறது கிடைக்கும். ஞானசம்பந்தமூர்த்தி சொல்றார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கஷ்டப்படாமல் சௌக்கியமாக இருப்பேன். ஒரு வழி, வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. காலையில் எழுந்திருந்த உடனே இறை நினைவோடு எழுந்திருக்கணும். நைட்டு படுக்கும்போது கடவுளை நினச்சி படுக்கணும். நாள் பூரா தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். ஒரு மனிதர் பாபாட்ட சொன்னாராம், பாபா உங்கள்கிட்ட இருக்கும்போது ஷிர்டியில் இருக்கும்போது நான் ரொம்ப ஒழுங்காக இருக்கேன், இங்கேருந்து கிளம்பினோடனே மனசு பழையபடி ஆகிடுது, என்ன வழி இருக்குன்னு கேட்டாராம். பாபா சொன்னாராம், ஷிர்டியில் நீ இங்கே என்னை பார்த்துட்டா தான் நான் இருக்கேன்னு நீ நினைக்கிற பற்றியா, அங்கே தான் தப்பு இருக்கு. நீ எங்கே இருக்கியோ அங்கே நானும் இருக்கேன். அதனால் எங்கெல்லாம் நீ போய் எந்தெந்த காரியங்கள் பண்ணினாலும் பக்கத்தில் பாபா இருக்கார் நீ நினச்சிக்கோ, அந்த நினப்பு உன்னை தப்பு பண்ண விடாதுன்னு சொன்னார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், மனுஷன் படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு காரணம்தான், நமக்குள்ள கடவுள் இருக்கார், எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, ஆனால் கடவுளுக்குள்ள நம்ப இல்லைங்கிறார். தெய்வீக நினைவில் ஆழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறவாளுக்கு துன்பம் இல்லை. அப்படி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னுட்டா வியாதி வைக்கே வராது, கஷ்டமே படமாட்டோன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மகான்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவர்கள் பலவிதமான துன்பங்களை அனாயாசமாக அனுபவித்து காட்டியிருக்கார்கள். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், துன்பப்படுவோம் துன்பப்பட மாட்டோம், துன்பப்படும் உடல் துன்பப்படாது உள்ளம். அப்படி உடம்பையும் மனசையும் பிரிக்கிற கலையை ஞானிகள் கற்றுக் கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் சத் சங்கத்துக்கு வர்றது. நமக்கு நேரக்கூடிய எந்த துன்பங்களும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அப்படி இருக்க முடியுமான்னு கேட்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பல்லு வலி வந்திருக்கோம், அநேகமாக எல்லாருக்குமே வந்திருக்கோம். டாக்டர்கிட்ட போன உடனே பல்லு சொத்தையாக இருக்கே, பல்லை பிடுங்கணும்னு சொல்லுவார். அது என்ன அப்படி
செடியிலேருந்து பூ பறிக்கிற மாதிரியா இருக்கும்? எப்பேற்பட்ட வேதனை! இந்த கொரடாவை போட்டு வச்சு ஒரு அழுத்து அப்படி பிடுங்கி எடுப்பார் இல்லையா? ஆனால் நமக்கு வலிக்குமோ? வலிக்காது. ஏன்? ஒரு ஊசி ஒன்று போட்டுருவார் முதல்ல. அந்த ஊசியாவது வலிக்குமான்னா, பயப்படாதீங்க, எறும்பு கடிக்கிறாப்புல இருக்கும்னு அவரே சொல்லுவார். அந்த ஊசி போட்ட அப்புறம் நம்ம நினைவோடு தான் இருப்போம். நம்ம ஒன்றும் மயக்க மருந்தெல்லாம் இல்லை, லோக்கல் அனஸ்தீஷியா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் மருந்து. நம்ம கண்ணு முன்னாடியே அந்த கொரடாவை கொண்டு அப்படி போட்டு பிடுங்கி எடுத்து, இதை பாருங்கள் இதான் பல்லுன்னு எடுத்து காட்டுவார். ரத்தம் சொட்டும், துளி கூட வலிக்காது. இது நம்ம பார்த்துருக்கோம்ல, நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் தானே. அப்படி ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு இறைவனோட திருநாமத்தை சொல்லி குருவை நம்புறவனுக்கு துன்பம் நேரும், துன்பம் நேராது. இந்த வழியை தான் ஞானிகள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சிவபார்வதியாக, லக்ஷ்மி நாராயணனாக இரண்டு சக்திகளும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய சாயிநாதருடைய திருவடி சேவையே தன் வாழ்க்கையின் வாழ்ந்த ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய ஆராதனை தினம்